வந்துட்டீங்களா? வாங்க. அப்புறம் சிவகாமி, சந்தோஷம் தாங்க முடியல போல இருக்கே. இருக்காதா பின்ன? என் புள்ள ஆசை ஆசையா அவனுக்காக ஒரு வண்டி வாங்கி இதோ வாசல்ல நிப்பாட்டி இருக்கான். பாவம், எத்தனை வருஷம் இந்த வீட்டுக்காக ஓய்வே இல்லாம உழைக்கிறான். நான் சும்மா பேசிட்டு இருந்தான்னு தான் நினைச்சேன். டக்குனு போய் வாங்கிட்டு வந்துட்டான். நான் என்னமோ சந்தியா தான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த நீ ரொம்ப நல்ல விதமா எடுத்துக்கிட்டியே. பரவாயில்ல சிவகாமி, நீ ரொம்பவே மாறிட்ட. ஆமாங்க, அவ சொல்லி இருந்தா என்ன, நம்ம பிள்ளைக்காக தானே. சரவண ஒரு நல்ல வண்டியில இந்த தெருவுல போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் சொல்லிருப்பா. அதனாலதாங்க எனக்கு இதுல ஒன்னும் வருத்தமே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கப்பட்டவங்க நினைச்சத நினைச்ச நேரத்துல வாங்குவாங்க. இல்லாதவங்க ஒவ்வொரு பொருளுக்காக ஆசைப்பட்டு அத வாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டு வந்து நிறுத்தும் போது மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அதுக்கு எதுவுமே இணை இல்ல. என் சரவண நினைச்சிருந்தானா இந்த வண்டியை எப்போ வாங்கியிருக்கலாம். ஒரு இனிப்பு கடை நடத்துறவனுக்கு வண்டி எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இப்பெல்லாம் 5000 முதல் பணம் கொடுத்தாலே வண்டியை வீட்டு வாசல வந்து நிறுத்திட்டு போறாங்களே. இருந்தாலும் அவன் தனக்குன்னு மட்டும் யோசிக்காம இந்த வீடு, தம்பிங்க, தங்கச்சின்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு மட்டும் எதுவுமே பண்ணிக்காமையே இருந்துட்டான். பாவம். இப்பதான் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா சிவகாமி? என்னங்க? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன். அதுல நம்ம 2 பேரும் வைதேகி காத்திருந்தால் படத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆமா ஆமாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த தியேட்டர்ல வித்த முறுக்கு, சீடன்னு ஒண்ணு விடாம வாங்கி வாங்கி தின்னுகிட்டே இருந்தீங்களே. என்னடா இந்த மனுஷன் இப்படி கண்டதெல்லாம் வாங்கி திங்குறாரேன்னு அப்பவே நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் திங்கறத மட்டும் நீங்க நிப்பாட்டவே இல்ல. நான் எதை சொன்னா நீ எதை ஞாபகம் வச்சுக்கிற சிவகாமி? ஆனா இப்ப வரைக்கும் நான் உன்னை பைக்ல உட்கார வச்சு ஓட்டினது இல்லையே. சரவணனே இனிமே தான் கத்துக்கணும். இதுல நீங்க வேறயா? ஏன் நான் ஓட்ட மாட்டேன் நினைச்சியா? அதெல்லாம் இல்ல. நான் ஏற்கனவே 2 வாட்டி ஓட்டி இருக்கேன். கொஞ்சம் அப்படி தட்டு தடுமாறினாலும் ஓட்டிடுவேன். என்ன நீங்க அந்த வண்டியை ஓட்ட போறீங்களா என்ன? ஒரு ஆசை தானே சிவகாமி. ஆசை ஆசை. அப்படியே வண்டியை எடுத்துட்டு உன்னை அப்படியே வண்டியில உட்கார வச்சு அம்பாசமுத்திரம் ரோட்ல ஓட்டிட்டு போனா சும்மா எப்படி இருக்கும்? ஏங்க எந்திரிங்க, நேரம் வர ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரம் எந்திரிங்க. ஏங்க ஏங்க எந்திரிங்கன்றல்ல. ஏங்க உங்களதான் எந்திரிங்க. பார்சல் சாயந்தரம் கொண்டு போனுங்க, ரெடியா இருங்க. பார்சலா? ஏங்க பார்சல் கொண்டு போக பைக் ஓட்டணும். அதுக்கு முதல்ல பைக் ஓட்ட கத்துக்கணும். டேய் சரவணா, எந்திரா. என்னங்க? ஐயோ, தூங்குறாரேன்னு கூப்பிட்டேன், இப்ப போய் முடிச்சிட்டாரே. என்னங்க இது? சாரிங்க, நான் உங்களை எழுப்பிக்கிட்டு இருந்தேனா நீங்க எந்திரிக்கவே இல்லை. அதான். டேய் சரவணா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ, இது வேற நடந்திருக்கா? அப்ப நீங்க அத கேக்கலையா? நான் தான் சரியாவே கேக்கலையே. எப்படி கூப்பிட்டீங்க? இன்னொரு தடவை கூப்பிடுங்க.
ஆ. என்னங்க? ஆ, ஆ. ஏங்க எந்திரிங்கன்னு சொன்னேன். நீங்க மறுபடியும் அப்படி கூப்பிட்டாதான் நான் வருவேன். இல்ல நான் படுத்து தூங்குறேன். ஐயோ ச்சே. டேய் சரவணா எந்திரா. நான் தூங்கும் போது நல்ல மரியாதை தெரியுங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க எந்திரிக்கணும்னு ஆ. உங்களை ஊக்கப்படுத்தி ஓ. ஊக்கப்படுத்தி நான் எழுப்புறேன். ஓஹோ. ஆ, வண்டி ஓட்ட கத்துக்கணும்ல, அதுக்குதான். ஆ. ஏங்க இந்த Dress உங்களுக்கு அழகா இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா நான் உங்களுக்கு டிரைவிங் சொல்லி தர போற டீச்சர்னு அர்த்தம். டீச்சரா? போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. குட் மார்னிங் டீச்சர். எந்த கையில டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்றீங்க? குட் மார்னிங் டீச்சர். இப்ப வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். தள்ளுங்க. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸோட போன வீட்ல எல்லாரும் கேட்பாங்களே. இப்ப வீட்ல யாரும் எந்திரிச்சு இருக்க மாட்டாங்க. வரும்போது நான் சாரியை மாத்திட்டு வந்துருவேன். இதோ நான் ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன். எப்படி? பெரிய ஆள் தாங்க நீங்க. இது எப்படி வரேன்னு பாருங்க. சீக்கிரம். அப்பா, இவரை எழுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஏங்க, அத்தை கிட்ட பேசாம சொல்லிடலாமா? என்னங்க சொல்றோம்? அதுவா, நான் தான் உங்களுக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன் அத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா பயமா இருக்கேங்க. எதுக்கு பயம்? இல்ல, நாம தப்பு எதுவும் செய்யல. ஆனா ஒவ்வொரு தடவையும் அத்தை கிட்ட சொல்லாம செய்யும் போது தானே அது பிரச்சனையே ஆகுது. அதே சொல்லிட்டா பயப்படாம தைரியமா வந்து கத்துக்கலாம்ல அப்படின்னு தோணுது. இதெல்லாம் எனக்கும் தோணுச்சு. ம், ஆனா நான் வேற மாதிரி யோசிச்சுதான் இப்போ சொல்ல வேணாம்னு சொல்றேன். என்ன யோசிச்சீங்க? அது செந்திலும் ஆதியும் பேசினதுல ம், அம்மா வருத்தப்படதானங்க செஞ்சாங்க. ஆமாங்க, அதுக்கு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. என் புள்ள சீக்கிரமா கத்துப்பான்னு அம்மா ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னாடி நான் பைக் ஓட்டிட்டு போனா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அப்படி சந்தோஷப்படும் போது நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க இன்னும் சந்தோஷமாயிருவாங்கல்ல. ரொம்ப பெருமைப்படுவாங்கல்ல. பாரா, சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்றீங்களா? சூப்பர், முன்னேறிட்டீங்க போங்க. என்னது, என்ன சொன்னீங்க? அது அத்தைக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க திட்டம் போடுறீங்களான்னு கேக்குறேன். ஒரு வகையில் அப்படிதான். அதுக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அது ஏன் நம்ம வீட்டுக்கு, ஏன் இந்த ஊருக்கே சரவணன் பைக் ஓட்ட போறது சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அது ஏதோ ஒண்ணுங்க. ஏங்க, நல்லா பெரிய கிரவுண்டா தாங்க இருக்கு. ஆனா அங்கங்க ஆட்கள் இருக்காங்களே. எல்லாரும் இங்க ஏதாச்சும் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நிறைய பேர் வாக்கிங்காக கூட வந்திருப்பாங்க. நீங்க யார பத்தியுமே கவலைப்படாம வண்டி ஓட்டுங்க. ஏங்க, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னா இல்ல, கியர் வண்டி ஓட்ட தெரியாது, அவ்வளவுதான். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் கூட இருக்கேன்ல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏங்க, எதையுமே யோசிக்காதீங்க. உங்களால சீக்கிரமே ஈஸியா கத்துக்க முடியும். செந்தில் ஆதி முன்னால நீங்க ஓட்டி காமிக்க தான் போறீங்க. அத்தை அதை பார்த்து பெருமைப்பட தான் போறாங்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி ஃபர்ஸ்ட். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க.
இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ பண்ணுங்க. வாவ். ஓகே, இப்போ நீங்க கிளட்சை பிடிச்சுக்கோங்க. இந்த கிளட்ச் இருக்குல்ல, இந்த கிளட்சை பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. ஆக்சிலேட்டரை முறுக்கிடாதீங்க. கிளட்சை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கியரை போடுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. கியரை போடுங்க. கீ தான் ஃபர்ஸ்ட் கியர். பார்த்து பார்த்து. ஓகேயா? இப்போ மெல்ல கிளட்சை ரிலீஸ் பண்ணி அப்படியே மெதுவா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. பண்ணுங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் எல்லாருக்குமே ஆகும். நாம மெதுவா இதை கத்துக்கலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? கமான். நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால். இது நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. நிஜமணி பெண் தொலைவீனில் நிலவீனில் ஏங்க? ஹாய். என்னங்க? என்னங்க, என்னாச்சு? என்ன? என்னாச்சு? இல்லங்க, கை ஏன் இப்ப இப்படி பண்ணீங்க? இல்ல, நீங்க இடுப்புல கை வச்சீங்களா, அதான். இடுப்பா? ஆ. ஏங்க? ஏங்க? என்னங்க? அச்சச்சோ, நீங்க தானே இடுப்புல கை வைக்க சொன்னீங்க. ஆமாங்க, இடுப்புல கை. ஏங்க தொடாதீங்க. ஏங்க, இடுப்புல கை வைக்காதீங்க, கூச்சமா இருக்கு. சரி, தொடல தொடல. நான் உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓட்டுங்க. அந்த விக்கி என் கண்ணுல படாம போய் தொலைய மாட்டான். நான் கொடுத்த காசுல வாங்கின மோதிரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான். கரெக்டா நான் வரும்போது வந்துட்டானே. அப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருக்கான். முதல்ல பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். சொல்லு பாரு. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லு பார்வதி. வீட்டுக்கு லோன் கட்ட நிறைய பணம் வேணும்னு சொன்னீங்க, எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? லோன் கட்டிட்டு எனக்கு மோதிரம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சதா? பா, இவ்ளோ கேள்வியா? ஏன் கேட்க கூடாதா? தாராளமா கேட்கலாம். அதுவும் இவ்ளோ பணம் இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் வாங்கின பார்வதி. உனக்கு கூட அவர் தெரியும். நீ நானும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரே, விக்கி, அவர்தான். அப்போ அவன் சொன்னது உண்மைதான். இதுல ஏதோ தப்பா இருக்கே பார்வதி. சரி, நான் போனை வைக்கிறேன். பார்வதி, அவங்க கிட்ட போய் எதுக்கு வாங்கியிருக்காரு? நிச்சயமா இதுல ஏதோ பிளான் இருக்கு.
பாத்து பாத்து. ஐயோ, என்னங்க இது என்னங்க படகு படகுன்னு ஆஃப் ஆகுது? நீங்க கிளட்ச ரொம்ப ஃபாஸ்டா விடுறீங்க. அத மெதுவா விடணும். இங்க பாருங்க, இப்படி மெதுவா ஆக்சிலேட்டர் முறுக்கணும். சரியா? ஓட்டுங்க. அதுக்குள்ள எப்படிங்க ஓட்ட கத்துக்கிட்டீங்க? இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு அம்பா சமுத்திரம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? ஏங்க சும்மா இருங்க, விளையாடாதீங்க. சரி, ஓட்டுங்க. பார்வதி, நீயும் இனிமே சந்தியா அர்ச்சனா கூட சேர்ந்து பரிமாறிட்டு சாப்பிட உட்காரு. மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ இந்த வேலையெல்லாம் கத்துக்கணும். இன்னும் 1 வருஷம் இருக்குல்லம்மா, அதுக்குள்ள நான் கத்துப்பேன் எல்லாத்தையும். இப்படி பதிலுக்கு பதில் நீ பேசிக்கிட்டே விடு சிவகாமி. மாப்பிள்ளையோட அம்மா நல்ல முகமா தான் இருக்காங்க, உன்ன மாதிரி கிடையாது. பார்வதி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. நீங்க ஒருத்தர் போதும் இங்க இருக்கிற எல்லாரையும் கெடுக்கிறதுக்கு. இனி நான் ஒரு வார்த்தை சொன்னா இவ கேப்பாளா? எனக்கு என்ன, இவ சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமேன்னு எல்லாரும் சொல்றீங்க. இது ரொம்ப தப்பு. அம்மா, அதுல என்னமா தப்பு இருக்கு? இத பாரு, 2 விஷயம் தப்புப்பா. ஒண்ணு, வேலை செய்யாம இருக்கிறது தான் சந்தோஷம்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆகுது. இதே எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாமியார் வீட்ல எப்படி சந்தோஷமா எல்லா வேலையும் செய்வா சொல்லு? கல்யாணம் ஆகி போனா அவதான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி சொல்லி என்னமோ மாமியார் வீட்ல யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிற மாதிரியும், மருமக வந்துதான் எல்லா வேலையும் செய்யணும்னு கத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தப்பான எண்ணத்தை பொண்ணுங்க மனசுல விதைக்கிறது. சிவகாமி, நீயா பேசுற? பிறந்த வீடோ புகுந்த வீடோ நம்ம வீடு, அவ்வளவுதான். நம்ம வீடுன்னு நினைச்சு செஞ்சா எதுவுமே கஷ்டம் இல்ல. பொண்டாட்டி புருஷனை பாத்துக்கிறது, புருஷன் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறது எல்லாமே எல்லாமே உரிமையோட சந்தோஷமா செய்யணும். கடமையேன்னு செஞ்சா கஷ்டமா தான் இருக்கும். என்ன இதெல்லாம்? சூப்பர் சிவகாமி. பா பார்வதி, இனிமே நீ எல்லா வேலையும் செய்யணும். அம்மா என்னென்ன சொல்றாங்களோ நீ கேட்கணும். டேய் ஆதி, உன்னையும் தாண்டா. நானுமா? ஆ, ஏய், செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவா? அதானே. நீயும் எல்லா வேலையும் செய்யலாம். பைக்ல ஜாலியா சுத்துறதா வேலை நீ ஏமாத்த முடியாது. ஏய், போடி. ஆ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்பா சரவணா, மா. நீ பைக் ஓட்ட கத்துக்கிட்டியா? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அம்மா, ஓரளவுக்கு கத்துக்கிட்டம்மா. சீக்கிரமா முழுசா கத்துக்குவேம்மா. கத்துக்கோ கத்துக்கோ, நல்லா கத்துக்கோ, சீக்கிரம் கத்துக்கோ. என்னாச்சு? டேய் என்னடா சரவணா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அண்ணா, அப்ப எதுக்கு நான் கத்துனேன்? பூச்சிடா, பூச்சி பூச்சி. பூச்சியா? தட்டலியா விழுந்துச்சு பூச்சி? இல்ல இல்லம்மா, அவ பறந்து போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. அதுவும் அங்க பாருங்க, பறந்து போயிடுச்சு. டேய் எங்கடா பறந்துச்சு? முருங்கக்காய் சாப்பிடுங்கப்பா. சிவகாமி, முருங்கக்கா சாப்பிடுறியா? பேசாம சாப்பிடுங்க. நெல்லு. அத்தை, சரவண கையில பூச்சி விழுந்துருச்சுன்னு கத்தும்போது நீ ஏன் சிரிச்ச? சொல்லு சந்தியா, ஏன் சிரிச்ச? அது வந்து அத்தை,
புருஷன் சாப்பிடும்போது கையில பூச்சி விழுந்துருச்சுன்னு சொன்னா யாராவது சிரிப்பாங்களா? ஆஹா. நீ சிரிச்சத நான் பார்த்தேன். அப்போ அவன் கையில பூச்சி விழுந்துச்சுன்னு சொன்னது போய். அவன் ஏன் கத்துனா? பரவாயில்ல, நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லு. அத்தை, உங்க பையனுக்கு யாரும் வரல. என் பையனுக்கு என்னன்னு சொல்லு. அவரோட இடுப்ப தொட்டா அவரு கத்துவாரு. கூச்சமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ பாவமே, சரவணனுக்கு இப்படி ஒரு பலவீனமா? ம். சின்ன வயசுல ஒண்ணும் அப்படி இல்லையே. சரி, சரி நீ போய் அத்தை. தூங்கு. ம். ஏய், ஏய், சிவகாமி, என்ன சிவகாமி, என்ன பண்ற நீ? ஓ, ஓ, தெரியாம கை பட்டுடுச்சுங்க. நீங்க தண்ணி குடிங்க. ஏய் அர்ச்சனா, அதெல்லாம் போய் உள்ள எடுத்து வச்சிரு. ஆ. ஆ. ஏய், டேய், என்னடி பண்ற? ஓஹோ, இது குடும்ப வியாதியா? இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. எல்லாரும் முன்னாடி இப்படியே பண்ணுவா? ஏய், ஏய், சிவகாமி,